You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையால் தொடர்ந்து இந்த சுவிசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வசனத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. அதிலும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் வந்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நமக்கு விளக்கி சொல்லுகிறார்கள். ரொம்ப துல்லியமாக ஒவ்வொரு வசனமாக பார்த்துட்டு வரோம். வேகமா வசனமா முன்னேறலானாக்கா அந்த வசனத்திலேயே நிறைய காரியங்களை அறிகிறதுக்கு தேவன் உதவி செய்கிறார். யோவான் ஸ்தானனை குறித்து நாம் அநேக காரியங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதுல போன முறைக்கு முந்தின எபிசோட்ல 9ஆம் வசனம், போன முறை 10ஆம் வசனம், 11ஆம் வசனம் அப்படி வந்திருக்கு. அதுக்கு கோர்வையான சில வசனங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாய் துல்லியமாய் பேசப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் ஸ்தானனுடைய நோக்கம், அவர் இயேசு உலகத்தில் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னே அவர் ஆரம்பித்து அவர் வழியை ஆயத்தப்படுத்தினார். அப்போ அவருடைய எல்லா சரித்திரத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதை இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற எபிசோட்ல பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு அவைகள் எல்லாம் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கு. போன எபிசோடின் முடிவில் நம்ம பிஷப் ரெவரண்ட் பெனியேசை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் போது அந்த நேரம் நமக்கு முடிவதனால இந்த எபிசோடுக்கு அவைகளை கொண்டு வர முடியாது நம்ம தீர்மானித்தோம். இந்த எபிசோட்ல அவர் நம்ம மத்தியில் பேச போகிறார். தொடர்ச்சியாய் இந்த வசனங்களை கேளுங்கள். பைபிளை எடுத்து வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பாருங்கள். நிச்சயமாய் தேவனுக்கு ஏற்ற நீதியில இந்த உலகத்தில் நடப்பதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதிகமான நேரம் எடுக்கல, நேரடியாக ரெவரண்ட் பிஷப் ரெவரண்ட் பெனியேசை நம்மோடு கூட தொடர்ச்சியாய் பேச போகிறார். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்திலே ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்ற இந்த குறிப்பை கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். அப்படி என்றால் அங்கே பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தம்மிடத்தில் ஞான ஸ்நானம் பெற வருகிறதை அவன் கண்டு. அதுதான் நீங்க வந்து அவர் போன நிகழ்ச்சியில என்ன சொன்னீங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர் இல்ல, ரொம்ப கடினமாய் பேசினவர். கடினமாய் பேசினது மட்டுமல்லாதபடிக்கு அவர்கள் செய்த தவறுகளை அப்படியே சுட்டி காட்டு நேரடியா. இன்றைக்கு பார்த்தா மேல் புசலாக பேசுகிறது தான் அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டா சீழ்பிதுக்கப்பட வேண்டும். சீழ்பிதுக்காம காயத்தை கட்டக்கூடாது. ஆனா இவர் தைரியமாய் அவளை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே தைரியத்தோடு கூட பேசுகிறவர். அது மட்டுமல்லாமல் அடுத்து சொல்லுகிறது என்னன்னு கேட்டா, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார் சொல்லிட்டு மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொன்னது மட்டுமல்லாம இங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்ப அவருடைய பிரீச்சிங் அல்லது அவருடைய பிரசங்கத்தின் மைய பகுதி என்னன்னு கேட்டா மனம் திரும்புங்கள். இப்போ இவர் பிரசங்கி மட்டுமல்லாமல் அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். அந்த பிரசங்கம் கூட கண்டிப்போடு கூட அவர் பேசுகிற ஒரு பிரசங்கம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும்ன்றார். ஆமா, யாரை பார்த்து சொல்றாரு? தன்னிடத்தில் வருகிறவர்களை பார்த்து அவர் சொல்கிறார். உதாரணமாக 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்க்கலாம். இப்போ அவர் பிரசங்கிக்கிறவர் மாத்திரமல்ல, கடிந்து பேசுகிறவர் மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர். அநேகர் என்ன யோசிப்பாங்க, தீர்க்கதரிசி ஜபத்தோடு கூட ஜபத்துல தடுத்திருப்பார். அதன் பிறகு ஆண்டவர் சொல்றத எடுத்து அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான், அவங்க அதிகமா பிரசங்கிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அநேகருடைய வியாக்கியானங்கள் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை இவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார்.
நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறேன், எனக்கு பின் வருகிறவரோ அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பின் வருகிற இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு யோவான் பேசும்போது அநேக இடங்களில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லுகிறது மாத்திரமல்லாதபடிக்கு அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தீர்க்க தரிசனம். அப்போ அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கும்போது கடினமாய் பேசுகிறது மட்டுமல்ல, பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசன வரங்களை அவர் பெற்றதாக நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அப்போ பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டது. அவர் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, வழியை ஆயத்தப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, பிரசங்கிக்கிறவராயிருந்தார். அவருடைய பிரசங்கத்தின் முக்கிய நோக்கம் மனம் திரும்பணும். அப்ப யார் மனம் திரும்ப முடியும்? ஒருவன் பாவத்தை அறிக்கை செய்தால் மட்டும்தான், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அது மட்டுமல்ல, பிடிக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்பொழுது ஆண்டவருடைய ரத்தத்தினால் என்ன செய்யப்படணும்? கழுவப்படணும். இயேசுவின் பிரசங்கமும் மனம் திரும்புதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல இந்த யோவானுடைய பிரசங்கமும் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறது மட்டுமல்லாமல், மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல பாருங்க, மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருபவரோ, அங்க ஒரு தீர்க்க தரிசனம். பின் வருகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளில் சுமக்கிறதுக்கு, அங்க அவிழ்க்கிறதற்கு இருக்கு. ஆனா இங்க சுமக்கிறதுக்கு நான் பார்த்தனால, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் அவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, படிக்கு இந்த யோவானை குறித்து இன்னும் கூட சில சம்பவம். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்களேன். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்ப என்ன அர்த்தம்? கண்டிப்பாய் பேசுகிறவர் மட்டுமல்ல, பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவர்தான் என்று சொல்லி என்ன பண்றாருங்க? வெளிப்படுத்துகிறதை பார்க்கப்போ இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்திருக்கிறார். 33வது வசனத்தையும் வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 33வது வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். என்னை அப்ப அனுப்பினது யார்? பிதாவாகிய தேவன். என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அப்ப என்ன அர்த்தம்? தேவன் இயேசுவை குறித்ததான வெளிப்பாடு அவர் பெற்றிருந்தார். அதாவது யோவானை குறித்து ரொம்ப முக்கியமான விஷயம், யோவான் சுவிசேஷம் மாத்திரம் தேவனோடு கூட நெருங்கி நிறைய காரியத்தை எழுதியிருப்பார். இந்த 3 சுவிசேஷ புத்தகத்தில் இல்லாத ஒரு வெளிப்பாடு அந்த இடத்துல யோவான் சொல்லுகிறார். இனி வருகிற நாட்களிலே இந்த யோவான் அந்த சுவிசேஷம் இருக்கு இல்லைங்களா, அதை தனிமையாய் பார்க்கும்போது இதனுடைய மேன்மை என்ன என்பதை குறித்து அதிகமாய் பார்க்க போகிறோம். உதாரணமா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், பிறகு நாம பார்க்கலாம். இந்த யோவான் சுவிசேஷத்துல உவமைகளை குறித்து எதுவுமே சொல்ல, மீதி 3 சுவிசேஷத்திலையும் உவமைகள் உதாரணங்களை நிறைய கொடுப்பார். ஆனா யோவான் அந்த உதாரணங்களை எடுத்து இங்க காட்டல. இப்படி பல ரகசியங்கள் இதுல இருக்கிறத நாம பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் இங்கே நாம் பார்க்கிற இன்னொரு வசனம் என்ன என்று கேட்டால் 33வது வசனத்தை நாம் நானும் இவரை அறியாதிருந்தேன். இப்போ நான் எப்படி அறிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா, என்னை அனுப்பினவர் சொன்னாரு, நீ போய் ஜலத்தினால ஞான ஸ்நானம் கொடுக்க போவ. அது மட்டும் இல்லாம நீ ஞான ஸ்நானம் கொடுக்கும் போது யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறாரோ, அப்படித்தானே இருக்குங்க, யார் மேல் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அதுக்கு அடுத்து பாருங்க, அந்தபடியே நான் கண்டு, நல்ல கவனிங்க, நான் கண்டு தேவனுடைய இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். என்ன அழகா இருக்கு பாருங்க.
அப்போ இவர்தான் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்றது, அறிமுகப்படுத்துறது, அந்த ரட்சகரை அந்த பரலோகம் வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது ரொம்ப தெளிவா, அதாவது குழப்பமே இல்லாம, யாரும் குழம்ப அவசியமே இல்லை, ரொம்ப தெளிவா அழகா சொல்லி ஆண்டவர் அழகா அதை வழி நடத்துறாரு. வழி நடத்துறது மட்டும் இல்லாம இவர்தான் ரட்சகர், இவர்தான் ரத்தம் சிந்த போகிறவர், இவர்தான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர் என்பதை ஏற்கனவே யோவானுக்கு வெளிப்படுத்திட்டு யோவான் அனுப்புறார். அப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசுக்கு 30 வயது, வசனம் இங்க இருக்கு. அதாவது 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அவருக்கு 30 வயசு. இப்போ யோவானுக்கு என்னன்னு கேட்டா 30 வயசு 6 மாதம். அப்போ இந்த 6 மாதம் இயேசு பிறகுறதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி அவரு பிறந்துட்டாரு. இயேசு ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இவரும் ஊழியத்துக்கு வர்றாரு. காரணம் என்னன்னு கேட்டா இஸ்ரவேலர்கள் 30 வயதுல தான் வீட்டை விட்டு வெளியே வரணும். அது ஒரு ரகசியம் இருக்குது. ஒரு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் 30 வயசு ஊழியம் செய்தனால உங்களுக்கு 30 வயசு ஆகிருக்கணும். ஆமா, அதனாலதான் இயேசு வந்து 30 வயசு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆமா, அந்த 30 வயசுல தான் அவர் வந்து பிதாவின் சத்தத்தை நிறைவேற்ற வந்தார். ஏன்னா ரூல்ஸை கொடுத்த ஆண்டவர் தான், அவரே அதை பிரேக் பண்றது இல்லை. ஆமா, அதை வந்து தெளிவா செய்கிறவர் தேவன். ஆமா, அது மட்டுமல்ல, அப்படிக்கு இன்னும் ஒரு சம்பவத்தை மட்டுமே சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டால் இந்த யோவான் எப்படி அவர் வாழ்ந்தார் என்பதை குறித்து நாம ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 26வது வசனத்துல அந்த யோவானுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது என்பதை குறித்து பார்க்கும்போது, அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் தாங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு, எதை வைத்துக்கொண்டு என்று சொன்னால், இப்ப இதுக்கு முன்னாடி யோவானுடைய அப்பா ஊமையா இருக்காரு, இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்கறாங்க. என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது யோவான்னு எழுதுறாங்க. எழுதின உடனே வாய் திறக்கப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருந்து இவளை கேட்டவர்கள் எல்லாரும் அவைகள் எல்லாம் தங்களுடைய மனதிலே வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ, யாருங்க? அந்த யோவான், இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு கூட இருந்தது. என்ன அழகா இருக்கு பாருங்க. அதே நேரத்துல இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். அந்த பிள்ளை எப்படி வளர்ந்ததுன்னு கேட்டா, அந்த பிள்ளை வளர்ந்து 80வது வசனம், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரையிலும் வனாந்தரத்திலே இருந்தது. அப்போ அந்த 30 ஜனங்களுக்கு தன்னை காண்பிக்க பொருட்டும் அப்படின்னா, காண்பிக்க வரையிலும் அப்படின்னாக்கா 30 வயது வரலாம். அந்த ஆண்டவர் கொண்டு வந்து அவனை அவங்களுக்கு முன்ன நிற்க வைக்கிறதுக்கு முன்ன 30 வயது. அப்போ அது வரையில அங்க எங்க இருந்ததுங்களா? வனாந்தரத்திலே இருந்தான். ஆமா, தேவ சித்தம் வெளிப்படுற வரையிலும் தன்னை மறைத்துக் கொள்ளுகிற அனுபவம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு மறைத்துக் கொள்ளுகிற அனுபவம். ஒரு வாட்டி நீங்க சிம்பிளா சொன்னாலும் உலக பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆமா, ஒரு வறண்ட இடத்திலே இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உள்ளவர். ஏன்னா தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அதை நிறைவேற்ற முடியல. ஆனா தன்னை போன் வனாந்தரத்துல, ஏன்னா தேவன் அங்கதான் வெளிப்படுகிறார், தேவன் அங்கதான் பேச முடியும், நம்மளை வெறுமையாக்கி கொல்லணும்ன்றத குறிக்கோளை வச்சுதான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனால்தான் அந்த திட்டங்கள் நிறைவேறுகிறது. இதை குறித்து நம்ம கேள்விப்பட்டே கொண்டிருக்கிறோம். இப்போ தொடர்ச்சியா நம்ம மத்தியில பாஸ்ட் அடுத்தது பேச போறாங்க. அதுக்கு முன்னே நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ச்சியா அதுல இருந்து பேச போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் ஸ்நானகனை குறித்து அநேக காரியங்கள் நாம் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அநேக காரியங்கள், மறைக்கப்பட்ட சத்தியங்களை கூட நாம் அறிந்து புரிந்து கொண்டு வருகிறோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவர் பேசின பிரசங்கித்த எல்லா காரியங்களுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தியும் அவரை குறித்து சாட்சி சொல்வதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார். அவர் அனுப்பப்பட்ட நோக்கத்தை மறுதலிக்காமல் தெளிவாக செய்து கொண்டு வருகிற ஒரு தேவனுடைய தேவ மனுஷனாக அவர் காணப்படுகிறார். அதில் விசேஷமாக அவரை குறித்து யோவான் புஸ்தகத்தில் எழுதப்படும் பொழுது, தேவனிடத்திலே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவன் தான் இவர் என்று தெளிவாக யோவான் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியிலே இந்த யோவான் ஸ்நானகனுடைய எல்லா பிரசங்கத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அவர் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி, அவரே இரட்சகர், அவரே கிறிஸ்து, அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று சொல்லி தெளிவாக மறுதலிக்காமல் எடுத்து உரைக்கிறதான பிரசங்கங்களை அவர் செய்து கொண்டு வருகிறார். அந்த ரீதியில் அன்பார்ந்தவர்களே, யோவான் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அப்போ யோவான் ஸ்நானகனுடைய சாட்சி, யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம், யோவான் ஸ்நானகன் செய்த எல்லா காரியமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி, அவரே கிறிஸ்து என்றும் அவரே தேவகுமாரன் என்றும் மையமாக வைத்துத்தான் அவர் போதித்து வருகிறார். பிதாவின் சித்தத்தை அவரும் நிறைவேற்றினார். அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அவர் எதற்காக தேவன் தீர்க்கதரிசிகள் வழியாக முன்னுரைக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தையே அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அதில் சொல்லும் பொழுது 16ஆம் வசனம், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து ஒரு காரியத்தை சொல்றார், பிரசங்கித்தே வருகிறார். எந்த காலகட்டம் என்று பார்க்கும் பொழுது மல்கியா புஸ்தகத்திலிருந்து மத்தேயின் புத்தகம் வரைக்கும் சரித்திரத்தை பார்த்தால் ஏறக்குறைய 400 ஆண்டுகள் இடைவெளி. அது இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. இருண்ட காலம் என்றால் தேவன் இஸ்ரவேல் மக்களோடு பேசாத காலம். இஸ்ரவேல் மக்களோடு பேசாத அந்த 400 ஆண்டை இஸ்ரவேல் மக்கள் அழைப்பது இருண்ட காலம். தேவன் பேசாத காலம் எங்களுக்கு இருண்ட காலம். இந்த இருண்ட காலம் 400 கழிந்த பிறகு வனாந்தரத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு காலம் வருகிறது. அவர் தான் யோவான் ஸ்நானகன். இதுவரைக்கும் கேட்காத, இதுவரைக்கும் வேதத்தை தான் அவர்கள் படித்து வந்தார்கள். தேவன் பேசல, மௌனமாக இருந்தார். இருண்ட காலம். ஆனால் தேவன் பேசுவதாக வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்க அவளோடு வருகிறார்கள். வருகிறவர்கள் இவர்தான் கிறிஸ்துவா இருக்குமோ, இவர்தான் மேசியாவாக இருப்பாரோ என்று பல சிந்தனையோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் முன்பாக இந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவே மேன்மைப்படுத்தி பேசுவதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்திலுமே வாசித்து பார்த்தால் ஒரு இடத்தில கூட தன்னை மேன்மைப்படுத்தி அவர் காட்டினதே கிடையாது. இப்போது என்ன நடக்கிறது? 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? எப்படி எனில், பாருங்க 16 சொல்றது, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தையும் கிருபையின் பிரமாணத்தையும் மையமாக வைத்து யோவான் ஸ்நானகன் ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். எதை வச்சு? நியாயப்பிரமாணத்தையும் கிருபையின் பிரமாணத்தையும். நியாயப்பிரமாணம் யார் மூலமாய் கொடுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து மோசையின் மூலமாய் கொடுக்கப்படுகிறது. கிருபையின் பிரமாணம் சத்தியம் யார் மூலமாய் கொடுக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசும் பொழுதும் கிருபையின் பிரமாணத்தை குறித்து பேசும் பொழுதும் இந்த செய்தி யூதர்களுக்கு போகிறது. இந்த செய்தி பிரதான ஆசாரியனுக்கு போகிறது. இந்த செய்தி ஆசாரியர்களுக்கு போகிறது. இந்த செய்தி லேவியர்களுக்கு போகிறது. நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு மனுஷன் பேசுகிறார் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை குறித்து ஏதாகிலும் யூத மதத்தை குறித்து ஏதாகிலும் தவறு பேசுகிறார்களா, நம்முடைய மதத்துக்கு விரோதமாக ஏதேனும் எதிர்ப்பாக பேசுகிறார்களா, மக்களை திசை திருப்புகிறார்களா என்று அவர்கள் உணர்ந்து என்ன செய்தாங்களா? வசனம் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிறன குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இயேசுநாதரை மையமாக வைத்தே சொல்லப்படுகிறது. இதனால என்ன நடக்கிறது? 19ஆம் வசனத்தை வாசிங்க. எருசலேமில் இருந்து யூதர்கள்
ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது, போதுங்க ஐயா, இந்த இடத்துல எருசலேமிலிருந்து, ஏன்னா எருசலேம் என்ன இருக்குது, தேவாலயம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எருசலேம் என்னங்க தலைநகரமா இருக்கிறது. அங்குத்தான் தேவாலயம் இருக்கிறது, பலி செலுத்த வேண்டும், பிரதான ஆசிரியர் இருக்கிறார், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். யூதர்களுடைய ஹெட்குவார்ட்டரே எருசலேம் தான். அப்ப எருசலேமில் இருந்து யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர் நியாயப்பிரமாணத்தையும் கிருபையின் பிரமாணத்தையும் ஒட்டி பேசுகிற பொழுது, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக, நம்முடைய யூத மார்க்கத்துக்கு விரோதமாக இந்த யோவான் எதாகிலும் பேசுகிறாரா என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, குற்றத்தை கண்டுபிடிக்கும்படியாக எருசலேமில் இருந்து யூதர்கள், எருசலேமில் இருக்கிற வாசம் செய்கிற யூதர்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிற யூதர்கள் யாரை அனுப்பி வைக்கிறாங்க? ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீ யார் என்று கேட்ட பொழுது, இப்ப யார் என்று கேட்கிறாங்க. இது கேட்பதுன்னா உள்நோக்கம் ஒன்று இருக்கிறது. இவர் ஏதாகிலும் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக, நம்முடைய யூத மார்க்கத்துக்கு விரோதமாக, நம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக யாதாகிலும் ஏதேனும் இவர் விரோதமாக பேசுகிறாரா என்பதை அறிந்து கொள்ளத்தான் இவரை அனுப்பி வைக்கிறார்கள். அப்ப என்ன நடக்கிறது? அவன் மறுதலியாமல் அறிக்கை இட்டதுமின்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அப்ப என்ன சொல்றாரு? அவன் மறுதலியாமல், எனக்கு நீ யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் யாரை முன்வைக்கிறாரு? அறிக்கை இட்டதுமின்றி அவன் மறுதலியாமல் அறிக்கை, நான் யார் இல்ல, நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அப்போ இதுல இருந்து என்ன நோக்கம் பண்ண? யோவான் தன்னுடைய நோக்கம், வாஞ்சை, பிரியாசம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவன். நான் கிறிஸ்து அல்ல. அப்ப அவரை குறித்து சொல்லும் பொழுது அந்த 21 சொல்லுது, அப்பொழுது அவர்கள் பின்ன யார் நீர் என்று எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நான் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீ யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். இவங்க நோக்கெல்லாம் என்ன? இந்த வந்த ஆசாரியர்களுடைய நோக்கமோ லேவியரின் நோக்கம், எங்களை யூதர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள், எருசலேம் இடத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள், நீ கிறிஸ்துவும் அல்ல என்று சொல்லுகிறீர். ஆனால் யார் இல்ல, நான் எலியாவும் இல்லை என்று சொல்லுகிற, நான் தீர்க்கதரிசி சொல்ல, பின்ன எங்கள் அனுப்பினவர்களுக்கு நீ யார் என்று நாங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டுமே, நாங்கள் என்னத்தான் சொல்லட்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது 23 சொல்கிறார், அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல இந்த யோவானை குற்றப்படுத்தும்படி அனுப்பப்பட்டவர்கள் மத்தியில அவர்கள் கேட்ட கேள்விக்கு இவர் யாரை முன்வைக்கிறார் தெரியுங்களா? அதற்கு அவன் கர்த்தருக்கு சேவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி. ஏன்னா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை இவர்கள் மறுதலிக்க முடியாது. ஏன்னா வேதத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் என்ற ஒரு காலம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள விழிச்சி அடைந்த பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுச்சி அடை செய்து அவர்களை எச்சரித்த காலம் ஒன்று இருக்கிறது. தீர்க்கதரிசியின் காலம் கேட்காதபடினால்தான் அவர்கள் 70 ஆண்டு பாபிலோன் தேசத்தில அடிமைத்தனத்துக்குள் சிக்கி கொண்டார்கள். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். யார் இவங்க? பரிசேயர். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறை பார்க்கும் பொழுது எப்போது இயேசுவை சுற்றிலும் 3 கூட்டத்தார் இருப்பார்கள். சதுசேயர், பரிசேயர், வேத பாதகர். இவர்கள் யார் இருக்கிறாங்கன்னா இயேசு எதை செஞ்சாலும் குற்றப்படுத்துவார்கள். குற்றப்படுத்தும்படியாகவே இந்த 3 கூட்டத்தார் அலைந்து திரிவார்கள். இந்த இடத்துல கூட யோவான் ஸ்நானகனை குற்றப்படுத்தும்படியாய், குற்றத்தை கண்டுபிடிக்கும்படியாய் அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று கேட்டாங்க. எப்படி ஆகில ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி, எதற்காக நீ என்ன பண்ற? நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் இல்ல, தீர்க்கதரிசி இல்ல, அப்ப ஏன் நீ ஞானஸ்தானம்
கொடுக்கிறார். இப்ப இந்த இடத்துல அவர் அழகாக ஆணித்தரமான ஒரு காரியத்தை சொல்றாரு. யோவான் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்க நடுவில் தான் இருக்கிறார். யார சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசுவை சொன்ன பேசும்போது இயேசு அங்க இருக்கிறார். உங்கள் மத்தியில நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில இருக்கிறார். அவருக்கு சொல்ல, அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவர் பாதரட்சின் வாரை அவிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். அப்ப இந்த இடத்துல யாரை குறித்து சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசுவை தான் சொல்லுகிறாரை தவிர தன்னை குறித்து ஒரு வார்த்தையும் மேன்மைப்படுத்தி பேசல. யூத மார்க்கத்துக்கு விரோதமாக பேசல, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசல. அவருடைய நோக்கம் என்ன? இயேசுவை மேன்மைப்படுத்தணும், வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட வந்தேன் என்று தான் சொல்லுகிறாரை தவிர மற்ற எதையுமே அவர் தன்னையோ மேன்மைப்படுத்தியோ மற்றவர்களை குற்றப்படுத்தியோ, அவர்கள் வந்த நோக்கம் குற்றப்படுத்த வருகிறார்கள். ஆனால் அவர் ஞானத்தோடு ஆவினால் உந்தப்பட்டு தெளிவாக சத்தியத்தை எடுத்து உரைக்கிறார். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பிதாவின் சத்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினது போல அதுக்கு முன்பதாக யோவானும் ரொம்ப துல்லியமாக நிறைவேற்றிருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்டார், தேவனுடைய திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்றினார். உலகத்துக்கு தன்னை காண்பிக்கவில்லை, ஆனால் எல்லாவற்றிலும் தன்னை ஒடுக்கி தேவ சத்தத்தை மாத்திரம் நிறைவேற்றினார். நம்ம இதை குறித்து நிறைய கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், இன்னும் கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். 3ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்றார். எப்பொழுது, யாருக்கு? ஏற்கனவே படித்த வசனம் தான், லூக்கா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்ப இந்த வசனத்தை அந்த 4 சுவிசேஷத்திலும் இருக்கிறதினாலே பகுத்து தொகுத்து சொல்லி கொண்டு இருக்கிறதினால் 3:15 தெளிவா இருக்கு. யோவானை குறித்து, இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையா இருக்கையில் யோசித்துக்கிட்டு இருக்காங்க. இவர் கிறிஸ்துவோ, அவங்க இயேசு கிறிஸ்து பற்றி அவங்க தெரிஞ்சு போச்சு, அவர் தானா அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்பதான் சொல்றார் 16ஆம் வசனத்துல, யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தனமாக இந்த அவங்க மனசுல யோசிக்கிறது இவர் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். ஏற்கனவே இந்த மனசுல யோசித்தது தேவதூதன் தான் கண்டு கொண்டு யோசிப்போட பேசலாம். ஆனா இப்போ அந்த மனசுல இருக்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளவராய் யோவான கர்த்தர் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறார். அதான் ஏன் தூதன் எங்க இருந்து வந்தவர்? தேவனால் அனுப்பப்பட்டவர். யோவான் யாரு? தேவனால் முன்குறிக்கப்பட்டவர், அனுப்பப்பட்டவர். தேவதூதர் ரூபத்திலே பேசுறாங்க. பட் இவர் ஒரு மனிதனாய் உலகத்தில் உருவாக்க பேசுறாரு. அப்பதான் சொல்லும்போது சொல்றாரு, 2 விதமான ஞான ஸ்நானத்தை குறித்து சொல்றாருங்க. நான் கொடுக்கிறது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞான ஸ்நானம், நான் கொடுக்கிறது ஜலத்தினால, நான் தண்ணீர்ல கொடுக்கிறேன். ஆனா எனக்கு பின்னால ஒருத்தவர் வரப்போறார், அவரு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தண்ணீரும் சரி அக்கினியும் சரி சுத்திகரிப்புக்கு அடையாளம். தண்ணீர், யூதர்கள் ஆலயத்துக்குள்ள போகணும், ஆசரிப்புடாரம் போகும்போது அங்க தொட்டி இருக்கும், சுத்திகரித்து கொண்டுதான் உள்ள போகணும். அப்ப நெருப்பு எது? அக்கினி. சுட்டெரிப்புக்கு சுத்திகரிப்புக்கு ஆதாரம்தான். இவர் கொடுக்கிறது தண்ணீர், ஆண்டவர் கொடுக்கிறது இது பரிசுத்த ஆவியினுடைய இது. இவர் கொடுக்கிறது அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரை குறித்த அபிஷேகம். அதை வர நாட்கள்ல தெளிவா நாம இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, நான் அதை பேச போறேன். ஏன்னா என்ன சொல்றாரு? எனக்கு பின் வரவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார்? சர்வ வல்லமை உள்ள தேவன். இவருக்கு வல்லமை இருந்தது யோவானுக்கு, ஆனா இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை தான் சொல்றாரு. 2வது, அவருடைய பாதரட்சிகளை சுமக்க நான் பாத்திரன் அல்ல. ஏற்கனவே அவிழ்க்க பாத்திரன் அல்ல. யூதர்கள்ல இந்த பாதரட்சை அதை அவிழ்க்கணும்னா அடிமை கூட அதை செய்யக்கூடாது. அடிமை கூட அதை செய்யக்கூடாது. குனிந்து அந்த பாதரட்சைய அந்த வார அவிழ்க்க கூடாது, சுமக்க கூடாது, அப்படி அனுமதி இல்லை. ஆனா இவரும் அதான் சொல்றாரு,
அதை தொடுறதுக்கு கூட நான் பாக்கிறேன் அல்ல. அந்த பாதத்தை தொடுறதுக்கு அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு இது. அதை தொட கூட எனக்கு அவிழ்க்கவோ சுமக்கவோ நான் பாக்கிறேன் அல்ல என்று தன்னை மறைத்து கொண்டு, அவர் என்னை அனுப்பின தேவனுடைய குமாரன், தன்னை மறைத்து கொண்டு இயேசுவை வெளிப்படுத்துகிறார். நாங்க 3 பேருமே இந்த வசனங்களை வைத்து சொல்லி கொண்டு இருக்கிறதினால் இதோடு முடிக்கிறேன். அப்புறம் 12, 13 மற்ற வசனங்களுக்குள்ளே கடந்து போகலாம். அப்ப இந்த இடத்துல ஒரு துல்லியமா சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. யோவான் பாருங்க, பிராக்டிக்கலாவே தன்னை மறைத்து கொண்டார். நம்ம மறைவா இருப்பது என்பது எதுக்கு அடையாளம் அப்படின்னாக்கா, உலக காரியத்தோடு கலவாமல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம அர்ப்பணிக்கிறோம். இந்த யோவான் தன்னைத்தானே அர்ப்பணித்தார். இவரை குறித்து, அதாவது இதை பேசிக்கொண்டே இருக்கும் போது 4 புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை பார்க்கும் போது 4 ஊழியக்காரர், 4 சுவிசேஷ புத்தகம், அந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-17, மார்க் 1ஆம் அதிகாரம் 1-11, லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-25, 3ஆம் அதிகாரம் 1-22, யோவான் 1ஆம் அதிகாரம் 6-42 வசனங்கள். இதை எல்லாமே இந்த யோவான் ஸ்தானனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னொன்று ஏராளமான காரியத்தை வருகிற நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகிறோம். ஆனா இதுவரை பார்த்த விஷயத்துல ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் அவரை உலகத்துக்கு அனுப்பியிருந்தாலும் மற்றவர்கள் உலக போகிற போக்கில் நடக்கிற அந்த காலத்திலேயே அவங்கவுங்க அந்த நாட்களுக்குரிய அந்த வசதியில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எல்லாவற்றிலும் ஒடுக்கி, ஏன்னா அது ஒடுக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல அப்படின்றத அவங்க உணர்ந்துட்டாங்க. அந்த உணர்வு நமக்குள்ள வருமானால் எல்லா தீமைக்கும் விலகி நாம் காக்கப்பட்டவர்களாய் தேவ சத்தத்தை செய்து தேவனுக்குள் முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். எனவே இந்த எபிசோட பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இன்னும் ஏராளமான காரியங்கள் உங்களுக்கு விவரமாய் அறிவிக்கப்படுகிறது. தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம் மத்தியில நிச்சயமாய் தொடர்ச்சியாய் வசனங்களை விளக்கி நமக்கு சொல்ல போகிறார்கள். ஆவியானவர் உதவி செய்ய போகிறார். அடுத்த எபிசோட்ல மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். தொடர்ந்து அடுத்த எபிசோடுக்காக காத்திருக்க. இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க, பைபிளை நல்லா வாசிங்க, தேவனோடு இணைந்து வாழுங்க. செத்தாலும் பரலோகத்துக்கு போயிடணும், எக்கால சத்தம் கேட்டாலும் மத்தியாகத்தில் நிற்கணும். தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவர்களை அவங்க வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாய் இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.